தலைநகர் டெல்லியில் தற்கொலை செய்து கொண்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் உடலை பார்க்க சென்றபோது காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையிலான போராட்டத்தை தற்போது நேரடியாக பார்க்கலாம். மக்களுக்காக நான் சேவை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் கேக்குறேன், என்ன சேவை செய்றீங்க சார்? பிரதமர் அவர்களே, நீங்க வெளிநாடு சுத்திட்டு இருக்கீங்க. நம்ம இந்தியால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்க கண்ணுக்கு தெரியுதா? இன்னைக்கு தாத்ரியில இருந்து கேரளா வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. குஜராத்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு தெரியுதா? இன்னைக்கு ஓட்டு பேங்காக ஜாதி மதம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு சேர வேண்டிய காரியங்கள் எதுவுமே இதுவரைக்கும் செய்யல. இந்த போராட்டம் இதோட நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு நம் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஒரு முறையில 3 முறை கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படும் போது என்ன நடந்தது? ஜனநாயக ரீதியாக அவர் பேசியிருக்கிறார். ஏன்னா மக்களுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் ரத்தம் சிந்தி காப்பாற்றின ஒரே கட்சி காங்கிரஸ் மட்டும்தான். இன்னி வரைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் தான் முன் வந்து மக்கள் காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆட்சியில இருக்கீங்களோ இல்லையோ, ஆனா நாங்க மட்டும்தான் மக்களுக்காக சிந்திக்கிறோம், மக்களுக்காக யோசிக்கிறோம், மக்களுக்காக நல்ல விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு மோடி அரசாங்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஆச்சரியப்படுத்துது. மக்கள் நலனுக்காக எந்த காரியம் இதுவரைக்கும் நீங்க செய்யல, இதுக்கப்புறம் செய்ய மாட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இந்த போராட்டம் சொல்லும் போது இதுதான் ஆரம்பம். 2019 தேர்தல் நடக்கும் போது காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜ்குமார், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? அதாவது முன்னாள் ராணுவ வீரர் ராம் கிஷன் சிரோலின் தற்கொலை செய்து கொண்டதற்கு அவருடைய குடும்பத்தினரும் சந்திப்பதற்காக ராகுல் காந்தி சென்ற போது அவரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்தனர். அந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துதான் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வள்ளூர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மற்றும் பீட்டர் அல்போன்ஸ், அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்கள் KV தங்கபாலு, கிருஷ்ணசாமி உள்ளிட்டோரும், அதே போன்று குஷ்பு உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று மாவட்ட நிர்வாகிகளும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் பங்கேற்று வருகிறார்கள். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டது ஜனநாயக விரோதமானது என்றும், அதே போன்று மக்களுடைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய இது போன்ற போராட்டங்களில் கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என்று ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை எழுத்து வருகிறார்கள். தொடர்ந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட போலீசார் வள்ளூர் கோட்டம் ஆர்ப்பாட்டம் பகுதியில் சூழ்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து முன்னணி நிர்வாகிகளும் இதற்கு பின்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். டெல்லியில் ராகுல் காந்தி கைதை கண்டித்து தமிழகம் முழுவதிலும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பங்கேற்றுள்ள ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ராஜ்குமார், தற்போது அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ராகுல் காந்தி கைதை கண்டித்து பேசுறாங்க. தொடர்ந்து பாரதிய ஜனதா அரசை கடுமையாக விமர்சித்து பேசிட்டு வரதையும் நம்ம பார்க்க முடியுது. அங்கு பேசக்கூடிய தலைவர்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கி முன்னணி நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் பேசினார். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பேசி வருகிறார்கள். அவர்கள் கண்டன
கூட்டத்தில் பேசும்போதும் சரி, முழக்கங்களை எழுப்பும்போதும் சரி, மத்திய பாஜக அரசை கண்டித்து அவர்கள் பேசி வருகிறார்கள். தொடர்ந்து பாஜக அரசு வந்ததுக்கு பின்பாக விலைவாசி உயர்வு அதிகரித்து வந்ததாக வந்திருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்கள் மத்திய அரசு செய்து வருவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இந்த செயல் கைது செய்யப்பட்டது ஜனநாயக விரோதமானது. இதற்கு முன்பாகவும் கூட இது போல் நடந்திருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை வைத்தியம் அதே போன்று ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய விஷயங்களில் இது போன்று கைது நடவடிக்கை தொடர்வதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து முன்னணி நிர்வாகிகள் பேசுகிறார்கள். தமிழகத்தில் நிச்சயமாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி 3 முறை கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து தங்களின் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.